வெல்கம் சக்ஸே குக் அண்ட் லைஃப் ஸ்டைல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்குங்க? நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு சூப்பரான ஒரு செமையான ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தேங்காய் பால் வெண்டைக்காய் காரக்குழம்பு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா நம்ம பார்த்துடலாம் வாங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு எடுத்துகிட்டு நீங்கள் துவரம் பருப்புனாலும் எடுத்துக்கிடலாம். கடலைப்பருப்பு கூட கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி எடுத்து நம்ம இதுலேருந்து மல்லிப்பொடி சேர்க்கறது இல்லை. நம்ம மல்லி வறுத்து தான் நம்ம இதோட சேர்க்க போகிறோம். அதனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் எடுத்துக்கலாம். 5 பல் பூண்டு இதோட நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவே 5 பல் பூண்டு தாங்க. 5 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா வறுத்து அரைக்க தான் போகிறோம். இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம வெண்டைக்காய் குழம்புக்கு தான் நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். வெண்டைக்காய் நல்ல வெண்டைக்காவை பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் நம்ம ஒரு கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை போட்டு கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா கடலைப்பருப்பு தான் வறுபடுறதுக்கு கொஞ்சமாக டைம் ஆகும். அதனால் கடலைப்பருப்பு ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து ஒரு 1/4 பங்கு வறுத்து எடுத்த பிறகு மீதி இருக்கிற எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு கொஞ்சம் வறுபட்டுடுச்சு. இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஜீரகம், மல்லி எல்லாம் பூண்டு எல்லாமே ஒன்றா சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கே தெரியும் இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரும். அந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம். அந்த எல்லாமே மல்லி மணம் எல்லாமே மணம் கொடுத்து வரும். அந்த டைமில் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வறுபட்டுடுச்சு. நம்ம இதை ஒரு பவுலில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கு பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பொடி பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம ஒரு ஸ்டெப்புக்கு தேவையான பொருளாக நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அடுத்தால வெண்டைக்காய் எடுத்து நீட்டாக கழுவி இதே போல் கட் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காய் இந்த அளவு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுறதோட கொஞ்சம் நீள வாக்கிலே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சு கொஞ்சமாக 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம இதை கொஞ்சமாக வதக்கி நம்ம எடுத்துக்கலாம். இருக்கிற வெண்டைக்காயெல்லாம் நம்ம அதோட போட்டு உங்களுக்கே தெரியும் ஒரு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் நம்ம வதக்கி நீட்டாக எடுத்துக்கலாம். அப்போ தான் அதில் இருக்க கொல தன்மை கம்மியாகும். இப்போ பார்த்திங்கன்னா வெண்டைக்காயும் நமக்கு ஓரளவு வதங்கி வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கிடுச்சு. நம்ம இது போதுமான அளவு நம்ம இதையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு நமக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா புளியை நல்லா ஊற வச்சுக்கோங்க. மெயின் தேவையான பொருளே இதில் புளி தான். இப்போ தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இது கூடால இன்னும் ஒரு வத்தலும் ஒரு மிளகாயும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு இன்னும் ஜாஸ்தி வேணும்னா நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் நான் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சு அதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லாவே சூடாகினதும் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம தாளிப்புக்காக இன்னும் ஒரு வத்தல் நம்ம அதோட நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். வத்தல் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா கடுகு வத்தல் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வருது. அதனால கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு இனுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் எடுத்து வச்சுருக்கிற ஒரு வெள்ளைப்பூடையும் லைட்டாக தட்டி நம்ம அதோட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக வெந்தயம் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கோம் தாளிப்புக்கு. அதையும் நம்ம அதோட சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க ஒரு மிளகாயும் அதோட சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்க உள்ளியும் நம்ம சேர்த்து கொஞ்சம் நல்லாவே வதக்கி எடுத்துக்கலாம். இது ரொம்பையும் சிவக்க வறுபடக்கூடாது. கொஞ்சமாக பாயில் ஆன மாதிரி கொஞ்சம் வெந்திருக்கிறது போல் இருக்கணும். இப்போ நமக்கு உள்ளியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் வத்தல் பொடி சேர்த்துருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்து நல்லாவே நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இதில் என்னடா மல்லி சேர்க்கலன்னு பார்த்தீங்க, இல்லைங்க, மல்லி நம்ம வறுத்து வச்சுருக்கிறோம். நம்ம அதை தான் அரைச்சி சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 தக்காளி எடுத்து அதை பெரிய பீஸாகவே நம்ம கட் பண்ணி இதோட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். புளிக்கரைசல் விட்டு நம்ம வேக வைக்கும்போது தக்காளி நல்லாவே மசிஞ்சு போயிருங்க. அதனால பெரிய பீஸாக கட் பண்ணாலும் ஒன்றும் இல்லை. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மணத்துக்காக நம்ம என்னென்னா மல்லிக்கீரை சேர்த்துருவோம். உண்மையாகவே டேஸ்ட்டு செமையாக இருக்குங்க. மனமும் வேறு லெவலில் இருக்கும். இதே போல் நீங்கள் நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ புளிக்கரைசல் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, அதை இதோட சேர்த்து நம்ம நல்லா ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷம் நல்லாவே கொதிக்க விடணுங்க. இப்போ நம்ம தக்காளி கட் பண்ணி போட்டு இப்போ நமக்கு அந்த எண்ணெய் ஒரு பிரிஞ்சு வர்றது உங்களுக்கு தெரியும். இப்போ புளிக்கரைசலை நம்ம எல்லாமே நம்ம அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து இனி அதை ஒரு மூடி போட்டு நம்ம மூடி போட்டு வச்சாச்சுன்னா சீக்கிரம் நம்ம கொதிச்சு வரும். நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு புளி கரைசல் நல்லாவே கொதி வந்துடுச்சு. நம்ம வெண்டைக்காய் வறுத்து வச்சுருக்குறோம் இல்லையா, அதையும் எடுத்து இதோட சேர்த்து விட்டுக்கலாம். சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைக்காய்க்குள்ளே புளி எல்லாம் போய் அது காரசாரமாக நமக்கு அதுவே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் லைட்டாக மூடி போட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொடி வந்து ரெடி பண்ணி அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்தாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயும் நமக்கு வந்து நல்லாவே வெந்து வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் வெந்து வந்துடுச்சு. இனி நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பொடி எல்லாத்தையுமே இதோட நம்ம வந்து தட்டிக்கலாம். ஏன்னா நம்ம கரெக்டான அளவு தான் நம்ம எடுத்துருக்கோம். அதனால எல்லா பொடியுமே இதோட தட்டி நம்ம வந்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். மேலேருந்து கீழே எல்லாமே நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு தெரியும் வெண்டைக்காய்ல எல்லாமே இப்போ வந்து சரியாக பிடிச்சிருக்கும். நீங்கள் அதை நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காவும் நல்லாவே வெந்து கிரேவி நமக்கு நல்லா கொதன்னு வந்துடுச்சு. இனி நம்ம தேங்காய் பால் எடுத்த ஒரு அரை முடி தேங்காய் துருவி நம்ம வந்து பால் எடுத்து வச்சுருக்குறோம். கெட்டியான பால் தான் எடுக்கணும். இப்போ வந்து நம்ம அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி இதில் ஒரு 2 கொதி நல்லா வந்ததும் கொஞ்சமாக மல்லித்தழை போட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே கொதி வந்துடுச்சு. வெண்டைக்காய் தேங்காய் பால் காரக்குழம்பு நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் குழம்பு நல்லாவே கெட்டியாக இருக்குது. பார்க்கவே சாப்பிடணும் போல் இருக்குது. கொஞ்சமாக மல்லித்தழை தூவி நம்ம வந்து கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான மணமான வெண்டைக்காய் தேங்காய் பால் காரக்குழம்பு நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. உண்மையாகவே செமையாக இருக்குங்க. சாப்பாடு கூட ஒயிட் ரைஸ் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு சைடிஷாக எதுவுமே நமக்கு பெருசாக பண்ணணும்னு தேவையில்லை. ஒரே ஒரு அப்பளம் மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். இதில் வந்து புளிப்பு காரம் உப்பு எல்லாமே ஈக்குவல் லெவலில் இருக்குங்க. அதனால் நமக்கு வேறு எதுவுமே தேவை கிடையாது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் செய்து பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.